ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது மூமெண்ட் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷ்ல இந்த மாதிரி வேர்டு கொடுத்துட்டு இதில் இருக்கிற லெட்டர்ஸ் வச்சு எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் இல்லை வரிசைப்படுத்தலாம்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாடலை சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 ஆண்டு வரக்கூடிய எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிக்கும் தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல மூமெண்ட் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகள் எழுதலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 மொத்தம் 6 லெட்டர் இருக்குது. அப்போ 6 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் ஏதாவது வந்த லெட்டர் ரிப்பீட்டாக வருதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க எம் மட்டும் 2 டைம் வருது. ஸோ அப்போ வகுத்தல்ல 2 ஃபேக்டோரியல். ஒரு 3 டைம் வந்துச்சுன்னா 3 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் பாருங்க வேற எதுவும் ரிப்பீட்டாக வரல. வேற ஏதாவது ரிப்பீட்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு n 2 டைம் வருதுன்னா பெருக்கல் போட்டு அகைன் 2 ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 6 ஃபேக்டோரியல் 6 ரிவேஸில் 1 வரைக்கும் 6 × 5 × 4 × 3 × 2 × 1 வகுத்தல் கீழே 2 ஃபேக்டோரியல் 2 × 1 ரிவேஸில் அது 2லேருந்து அப்படி ரிவேஸில் 1 வரைக்கும். ஸோ 2 × 1 2 × 1 அப்படி கேன்சல் ஆயிரும். 6 × 5 30 30 × 4 120 120 × 3 360. ஸோ அப்போ மூமெண்ட் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை மொத்தமாக 360 வெவ்வேறு வழியில் எழுதலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. பேக்கரி என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.